வணக்கம் குட்டீஸ். வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். ஹாய் தாரா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ரெடி? என்ன பழம் இதுங்க? எழுந்த பழமா? வாவ். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? ஓ, இளந்த பழத்துல என்ன செய்ய போறீங்க? ஓ, இளந்த வடை சொல்லி தர போறீங்களா? ஓகே. ஓகே, சோ பாருங்க, எல்லா பழம் நல்லா இருக்கா? ஓகே. ஓகே, வாஷ் பண்ணலாமா? நெக்ஸ்ட். பாருங்க, அழுத்துறா வெளியே வருது. ஓகே. ஓகே, அப்ப இது என்னதுங்க? என்ன கல்? தாரா, நீங்க சொல்லுங்க. ஏதா அம்மிக்கல்? ஓகே. அது அக்கா வச்சிருக்கிறது? ஆட்டுக்கல். சரி. தேங்க்யூ தார்மிகா. நீங்கள் சின்ன வயசுன்னு சொல்லும்போது எனக்கு அழகான ஒரு ஸ்வீட் மெமரிஸ் ஞாபகம் வருது. ஸோ நம்ம குட்டீஸுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. பேரலாக அந்த குட்டீஸுங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் சேர்ந்து ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறேன். ஓகே. சரி, வாங்க குட்டி கதைக்குள்ளே போகலாம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஜாயிண்ட் ஃபேமிலி. எனக்கு நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ண ஒரு சின்ன துண்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ எழுந்த பழம் சீசன் வரும்போது அத்தனை அக்காஸ் அண்ட் அண்ணாஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் எல்லோரும் காட்டுக்குள்ளே போவோம். ஸோ இதில் கண்டிஷன் என்னென்னா, யார் யார் எவ்வளோ பறிக்கிறீங்களோ அது அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ப எல்லோரும் தனித்தனியாக பறிச்சுப்போம். எல்லா வேலையும் முடிஞ்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவோம். அடடா, எல்லோரும் வந்துட்டீங்களா? போச்சுடா, நான் மாட்டினேன் அப்படின்னு எங்கள் உரல் சொல்கிற மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ நேரம் அந்த உரல் எங்கள் கையில் கிடச்சிதுன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அறுத்துட்டு வந்த பழத்தை தனித்தனியாக இழந்த வடைக்கு ரெடி ஆகிட்டுருக்கும். ஆட்டுக்கள் ஆடிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ நேரம் ஆடுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்கவுங்க டைம் ஸ்லாட் போட்டு அவங்கவுங்க தனித்தனியாக அவங்களோட இழந்த வடையை அரைக்க ஆரம்பிப்போம். கைக்கு நல்ல எக்ஸசைஸ் தான் தார்மிகா. ஓகேங்க, நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். ஸோ எல்லாருமே இழந்த வடைக்கு ரெடி பண்ணிவிடுவோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் போட்டு ஆட்டி நல்ல வெயிலில் காய வைக்கணுங்க. அதை நல்லாவே ட்ரை பண்ணணுங்க. ஸோ அவங்களோட இழந்த வடையை பயங்கர செக்யூரான பிளேஸுக்கு தேடுவாங்க, எங்கே ட்ரை பண்ணால் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ எல்லா அக்காஸ் அண்ட் அண்ணாஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சீக்ரெட் பிளேஸில் ட்ரை பண்ணுறதுக்கு வச்சுடுவாங்க. இதில் என்னோட இழந்த வடையை பற்றி கண்டிப்பாக நான் டிஸ்கிரைப் பண்ணியே ஆகணுங்க.
நான் சீக்ரெட் ப்ளேஸ்லாம் தேடவே தேவையில்ல. ஃப்ரெண்ட்லேயே வச்சா கூட என்னோட இழந்த வடையை யாருமே தொடமாட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த இழந்த வடையில் இழந்த பழத்தோட கொட்டை வந்து முழுசாக தான் இருக்குங்க. என்னோடய எஃபர்ட் ஃபுல்லாக போட்டால் கூட என்னால் அந்த கொட்டையை அரைக்கவே முடியாது. மேபி நீங்கள் பார்க்குற இந்த 2 குட்டீஸோட ஏஜ் குரூப்பில் தான் நான் பிறந்திருப்பேன். எனக்கு முன்னாடி எல்லாருமே எல்டர்ஸ் தான். எனக்கு அப்புறம் ஒரே ஒரு யங்கர் சிஸ்டர் தான். ஸோ எல்லோரும் அக்காஸ் அண்ட் அண்ணாஸ் எல்லாருமே சூப்பராக அரைப்பாங்க. அதோட அக்காஸ் ரொம்பவே சூப்பராக அரைப்பாங்க. ரொம்பவே நைஸாக இருக்கும். அதோட அவங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறது எல்லாமே பர்ஃபெக்டாக போடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், மேபி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்கள் கண் பார்வையில் வச்சுக்கோங்க. கை மேலே விழுந்துடும், அதனால டேக் கேர். யூஆர் ரைட் தாரா, கேர்ஃபுல்லாக இருங்க. அரைச்சி மிக்ஸ் பண்ணி ஆடவே சால்ட். ஓகே. வேணும் அளவுக்கு சால்ட் போட்டுக்கணும். ஓகே. டேமரண்ட். ஓகே. சில்லி. சால்ட், டேமரண்ட், சில்லி. ஓகே. இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கலாமா? எஸ். உப்பு, மிளகாய், புளி. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். இப்போ எல்லாத்தோட இழந்த வடையும் நல்லா வெயிலில் காய வச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? கண்டிப்பாக சொல்கிறேங்க. எல்லா கேங்லேயும் இருக்கிற மாதிரி எங்கள் கேங்லேயும் ஒரு ஜாலியான குறும்புக்கார அண்ணங்களோ அக்காங்களோ இருக்க தாங்க செஞ்சாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யார் சூப்பராக இருக்குமோ அவங்களோட பிளேட்டில் இருக்கிற இழந்த வடையை எடுத்து எங்கள் பிளேட்டுக்கு எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி மாற்றி வச்சுடுவோம். ஸோ இதையும் தெரிஞ்ச அக்காங்க கண்டுபிடிச்சி யார் அந்த கல்ப்ரிட்டுன்னு ஓட 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 விரட்டி துரத்துவாங்க. இன்னுமே என்னால் அதை மறக்கவே முடியாது. ஏன் உசைன் போல்ட்டே தோற்றுருவார் போல் சரியாக ஓடுவோம். அக்காங்கெல்லாம் அண்ணங்களை துரத்துன்னு குட்டீஸுங்க நாங்கள்லாம் சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்து வயிறு வலிக்க சிரிச்சிட்ருப்போம். அந்த சந்தோஷங்கள் என்னால் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்கக்கிட்ட கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியல. பட் பயங்கர ஹாப்பியாக இருப்போம், செம்ம ஜாலியாக இருப்போம். அதான் உண்மை. இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கம்பேரிஷனுக்காக தாங்க என்னோடய குட்டி கதையை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்துச்சு. என்ன கம்பேரிஷன் பார்த்திங்கன்னா, நாம் குட்டீஸுங்களாக இருந்தோம் இல்லையா, அதாவது நம்மளோட ஜென்ரேஷன் வர்சஸ் நம்ம இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கிற குட்டீஸுங்களோட ஜென்ரேஷனையும் ஒரு சின்னதாக கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நமக்கு எதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக கிடைச்சதோ அந்த சின்ன விஷயம் கூட இந்த குட்டீஸுங்களுக்கு கிடைக்க ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். நமக்கு கிடைக்கிறதுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருந்ததோ இந்த குட்டீஸுங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாகவே கிடைச்சிட்டு தான் சொல்லணும். மொபைல், லேப்டாப், டிவி, அதை பற்றி தாங்க சொல்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு அரைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. வெள்ளை வடை ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்ன போட்டிருக்கோம்? சால்ட். ஓகே. டேமரண்ட். ஓகே. சில்லி, ரெட் சில்லி, இழந்த பழம், வேணா வெல்லம். ஓ, இதெல்லாம் போட்டு அரைச்சாச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லலாமா? குட்டி குட்டியா உரணை பண்ணி தட்டி வெயில காய வச்சிருங்க. நல்லா வெயில காஞ்சோடனே எடுத்து பாருங்க. சூப்பரா செமையா டேஸ்டா இருக்கும். அப்படியா? இந்த பழம் யார் கொடுத்தது? இழந்த பழம் ரம்யா அத்தைக்கு. தேங்க் யூ. ஓகே, நன்றி. சின்னதெல்லாம் இல்லை தர. ஓகேங்க, லைஃப்பில் எல்லாருமே ஓடிட்டு தாங்க இருக்கிறோம். ஒரே செகண்ட் பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாமளும் நம்ம குழந்தைங்களும்
சரியான பாதையில் தான் போகிறோமான்னு நம்ம எல்லாருமே ஒரு ரீசெக் பண்ணிக்கலாமா? நிறைய விஷயம் மாற்றம் தேவை, அது எல்லாத்துக்கும் தெரியும். நாம் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சியும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குன்ற ஒரு சின்ன நம்பிக்கையோட இந்த ஸ்டோரியை எண்ட் பண்ணுறேன். ஓகே, வாவ், சூப்பராக இருக்குது. இப்போ காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி பார்ப்போமா? எஸ். பழத்தை சாப்பிடுறதுனால என்னென்ன யூஸ் பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ், எந்த பழம் சாப்பிட்டாலும் நல்லா பசி எடுக்கும். ஓ சூப்பர். அப்புறம் நல்ல ஞாபக சக்தி வரும். சூப்பர். என்ன ஸ்ட்ராங்கா இருக்குங்க? ஸ்ட்ராங்கா இருக்குமா? சூப்பர். இந்த பழத்தை சாப்பிட்டா விட்டமின் சி இருக்கு. அப்புறம் கால்சியம் இருக்கா? ஆமா. ஃப்ரூட் நல்லா சாப்பிடலாம். அதனால இந்த ஃப்ரூட்டை நல்லா சாப்பிடலாம். ஓ சூப்பர். எவ்வளவு சாப்பிடலாம்? அளவோட சாப்பிடணும். வாங்க நம்ம குட்டீஸுங்களோட பிரேக் என்னன்னு பார்த்துடலாங்களா? ரெடி? 1 2 3. பார்க்கலாமா? Subscribe பண்ணுங்க.